Hello பசங்களா, தமிழ்நாடு வெட்டினரி அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அண்டர் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் அகாடமிக் 2024-25 இந்த அகாடமிக் இயருக்கு பிவிஎஸ்சிஎஸ்ஸாக இருக்கட்டும், பிடெக்காக இருக்கட்டும், தானுவாஸ்லேருந்து நமக்கு 2 ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இல்லையா? ரெண்டுத்துக்குமே இப்போ கட் ஆஃப் கால்குலேட் வந்து எப்படி பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ பிவிஎஸ்சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பிவிஎஸ்சிஎஸ்க்கு கட் ஆஃப் இன்னுமே கால்குலேட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் நான் அகாடமிக் ஒகேஷனல் 2 ஸ்ட்ரீம்ஸ்க்குமே வந்து எப்படி கட் ஆஃப் வந்து கால்குலேட் பண்ணணுன்றதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் என்ன ஆகும் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். சரியா? இப்போ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நமக்கு 3 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது பசங்களா. சரியா? இப்போ பிடெக் விட்டுருவோம், பிவிஎஸ்சிஎஸ்க்கு வருவோம். ஸோ பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் அனிமல் ஹஸ்பண்ட்ரிக்கு 3 மேஜர் சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம 6 சப்ஜெக்ட் எழுதியிருப்போம் இல்லையா? ஸோ சிபிஎஸ்சி பசங்க 5 சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க. ஸ்டேட் போர்ட் பசங்க 6 சப்ஜெக்ட் எழுதியிருப்பீங்க. நீங்கள் என்ன எழுதியிருந்தாலும் சரி 3 சப்ஜெக்ட் தான் நம்ம எடுக்க போகிறோம். வாட் ஆர் தே? பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இந்த 3 சப்ஜெக்ட் இப்போ அகாடமிக்கு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? இப்போது இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மேஜர் சப்ஜெக்ட்ஸை எடுக்க போகிறோம். இப்போது பயாலஜியில் எடுத்திருக்க மார்க்கை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பசங்களா, அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ நம்ம 3 சப்ஜெக்ட் எழுதியிருக்கோம். ஆட் பண்ணால் 300 தானே வரணும். அது எப்படி 200 வந்ததுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இங்கே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பயாலஜி ஸ்கோரை எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் நம்ம எடுத்த ஸ்கோரை என்ன பண்ண போகிறோம்? டிவைடட் பை 2 பண்ணி வர மார்க் என்ன இருக்கும்? 50க்கு நமக்கு வந்து ஒரு கட் ஆஃப் வரும் இல்லையா? இப்போ நீங்கள் 100க்கு எழுதியிருப்பீங்க. அதை டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு 50க்கு ஒரு ஸ்கோர் வருமா? இப்போது ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2 பண்ணி 50க்கு ஸ்கோர் எடுக்கணும். கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2 பண்ணி 50க்கு ஸ்கோர் எடுக்கணும். இப்போ ரெண்டுத்துக்கும் 50-50க்கு நமக்கு ஸ்கோர் வந்துச்சு பார்த்தீங்களா? இது ரெண்டுத்தையும் 100க்கு ஆட் பண்ணோம் அப்படின்னா 100க்கு ஒரு மார்க் வரும். இந்த மார்க்கையும் பயாலஜியோட மார்க்கையும் அப்படியே ஆட் பண்ணணும். புரிஞ்சுதா பசங்களா? பயாலஜி மார்க்கை எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஃபிசிக்ஸ் மார்க்கை டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி மார்க்கை டிவைடட் பை 2. ரெண்டுத்துக்குமே 50-50க்கு நமக்கு ஸ்கோர் வரும் இல்லையா? 2 50யும் ஆட் பண்ணிங்கன்னா 100க்கு ஒரு ஸ்கோர் வரும். இந்த 100க்கு எடுத்த ஸ்கோரையும் பயாலஜிக்கு எடுத்த 100க்கு எடுத்த ஸ்கோரையும் ஆட் பண்ணிங்கன்னா 200க்கு நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அகாடமிக்கு கட் ஆஃப் வந்துடும். அடுத்து ஒகேஷனல் ஸ்ட்ரீம்ஸ்க்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஒகேஷனல் நீங்கள் பயாலஜிக்கு எடுத்த 100 மார்க்கையும் ஒகேஷனல் சப்ஜெக்டில் எடுத்த 100 மார்க்கையும் ஆட் பண்ணுங்கள், 200க்கு வந்துடும் ஸ்கோர். முடிஞ்சிச்சாங்க. இப்போ வந்து அகாடமிக்கு வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். அகாடமிக் என்ன பண்ணுறோம்? பயாலஜி மார்க்கை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. 100க்கு எடுத்த ஸ்கோர் அப்படியே இருக்குது. ஃபிசிக்ஸ் டிவைடட் பை 2, கெமிஸ்ட்ரி டிவைடட் பை 2, 50-50க்கு வர ஸ்கோர் ஆட் பண்ணி 100க்கு மார்க் எடுக்கிறோம். இந்த 100யும் அந்த 100யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 200க்கு ஒரு ஸ்கோர் வரும். அதுதான் கட் ஆஃப். ஒகேஷனலில் பயாலஜியில் எடுத்த 100, ஒகேஷனல் சப்ஜெக்டில் எவ்வளோ 100க்கு எடுத்தீங்களோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 200க்கு ஸ்கோர் வந்துடும். ஒகேஷனல் கட் ஆஃப். நவ் கம்மிங் டு தி அகாடமிக் ஸ்ட்ரீம் ஃபார் பிடெக். பிடெக்கில் நமக்கு தெரியும் மொத்தமாக 3 ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க தனுவாஸ். என்னென்ன? ஃபுட் டெக்னாலஜி, பால்ட்ரி, டைரி டெக்னாலஜி. ஸோ இது 3த்துக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் ஆஃப் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நாட் சேம் ஆஸ் பிவிஎஸ்சி. பிவிஎஸ்சிஹெச்க்கு மேக்ஸ் கட் ஆஃப் நம்ம எடுத்திருக்க மாட்டோம். ஆனால் பிடெக்கு நம்ம மேக்ஸியுமே வந்து ஆட் பண்ணணும். இப்போது 200க்கு கட் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 4 சப்ஜெக்ட் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவோம்? பயாலஜி மார்க்கை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சோம்ல. இப்போ வந்து பயாலஜியும் டிவைடட் பை 2 பண்ணுங்கள், மேக்ஸோட மார்க்கையும் டிவைடட் பை 2 பண்ணிங்க அப்படின்னா, ஸோ பயாலஜி 50, ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, மேக்ஸ் 50 எல்லாத்தையுமே நீங்கள் 100க்கு எடுத்த இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் எடுத்த மார்க்ஸை டிவைடட் பை 2 பண்ணி மொத்தமாக 4 சப்ஜெக்ட்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 200க்கு ஒரு ஸ்கோர் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்கோர் தான் உங்களோட பிடெக்கோட கட் ஆஃப். புரிஞ்சுதா பசங்களா? ரொம்ப சிம்பிள் கட் ஆஃப் நீங்கள் கால்குலேட் பண்ணது. நான் இந்த பிடிஎஃப், அதாவது இது வந்து ப்ராஸ்பெக்டாஸ்லேருந்து தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ராஸ்பெக்டாஸ் நான் ஆல்ரெடி டெலிகிராமில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பசங்களா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். 3 லிங்க் இருக்கும் பசங்களா. மறக்காமல் எல்லா குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெலிகிராம் சேனலோட குரூப் காமன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் நான் கொடுத்துருப்பேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.